சில பெண்கள்ட்ட தான் நான் இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன தைரியத்துல தான் நீங்க உங்க ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி யார் கூடயோ பைக்ல சுத்துறீங்க? பைக்ல சுத்துறது மட்டும் இல்ல, பப்ளிக் பிளேஸ்ல வச்சு நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள பார்க்கும்போது, பப்ளிக் வந்து எப்படி அத கடந்து போகுவாங்கன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலோ, இத பத்தி பேசினாலோ, இது உங்களுக்கு ரொம்பவே கேஷுவலா இருக்கும். அதுவும் காலேஜ்ல படிக்கக்கூடிய பெண்கள், ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சில பெண்கள் இந்த மாதிரியான தப்புகள் பண்றாங்க. இதன் விளைவுகளை பத்தி என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பல பெண்கள் டீனேஜ்லயே பிரெக்னென்ட் ஆகி அபோர்ஷன் தேவைப்படுதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வாசல்ல போய் நிக்கிறீங்க. இதுல ஒரு சில பெண்கள் குழந்தையை பெற்றெடுக்கவும் செய்யறாங்க. அந்த குழந்தைங்க தான் நம்ம நியூஸ்ல பாக்குறோமே, குப்பை தொட்டிலையும் கீழே கிடந்து நம்ம தூக்குறதா. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா நம்ம கடந்து போகவே முடியாது. டீனேஜ்ல பிரெக்னென்ட் ஆனா அது உடல்நிலையும் மனநிலையும் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப தெரியாது. ஆனா அது மிகப்பெரிய பிரச்சனை உங்களுக்கு ஃபியூச்சர்ல வருது அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்ல, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனான பலவிதமான தொற்று நோய்கள் உங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. பெண்கள், அதாவது முக்கியமா டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள், நோ அப்படிங்கிற வேர்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே பயன்படுத்துருங்க. நீங்க உண்மையா லவ் பண்றீங்க இல்ல உண்மையா நம்புறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய பாய் ஃப்ரெண்ட்ஸோ நீங்க பழகக்கூடிய பசங்களோ எங்க கூப்பிட்டாலும் போயிடாதீங்க. அவங்கள வெயிட் பண்ண வைங்க. அப்படி அவங்க வெயிட் பண்ணா மட்டும்தான் அது உண்மையான அன்பா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பழகுங்க. ஸோ பெற்றோருக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, டீனேஜ்ல இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க. அவங்க எந்த மாதிரியான சூழல்ல இருக்காங்க, யார் கூட எல்லாம் பழகுறாங்க அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான உடல் சம்பந்தமான பிரச்சனைகள், மன சம்பந்தமான பிரச்சனைகள் டீனேஜ் பசங்களுக்கு வரக்கூடாது, நம்ம பெண்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டாக் ஆஃப் த டவுன் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.